வணக்கம். அறிவுத் தேடல்ல எப்போதும் பார்வம் காட்டுற உங்கள இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ஹம் அனைவருக்கும் வணக்கம். இது குறிப்பா உங்களுக்காகவே நாங்க பிரத்யேகமா தொகுத்திருக்கிற ஒரு விரிவான தேடல். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற தலைப்பு ரொம்பவே பழமையானது. ஆனா இப்போ இருக்கிற நவீன காலத்துக்கும் அறிவியலுக்கும் ஏன் உளவியலுக்கும் கூட ரொம்ப நெருக்கமானதுன்னு சொல்லலாம். ஆமா, ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இது. அதாவது அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படிங்கிற நூல்ல வரக்கூடிய 200 முதல் 203 வரையிலான அந்த ரகசிய தத்துவ படிக்கட்டுகளை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். அது மட்டும் இல்லாம அந்த வரிகளுக்கு பின்னாடி இயங்குற நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற ஒரு தொடர் உச்சரிப்போட தத்துவத்தையும் நாம இதுல சேர்த்து ஆராய போறோம். சரியா சொன்னீங்க. இந்த தேடலோட முக்கிய நோக்கமே இயற்கையோட அடிப்படை மூலகங்களான மண், அப்புறம் நீர், இதோட பௌதீக தன்மைகளை இந்த கவிதை வரிகள் எப்படி கையாளுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான். ஆமா, தோற்றத்துல முற்றிலும் முரண்பாடான இந்த மூலகங்கள் எப்படி ஒரே மாபெரும் பேரொளியிலிருந்து, அதாவது அந்த அருட்பெருஞ்சோதியிலிருந்து உருவாகுது அப்படிங்கறதையும் நாம பார்க்க போறோம். இத படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது வெறுமனே இயற்கையை வர்ணிக்கிற கவிதைகள் மட்டும் கிடையாது. பிரபஞ்சத்தோட ஒரு ஆழமான அறிவியலை ரொம்ப எளிமையா விளக்குற தத்துவ படிக்கட்டுகள்னு எனக்கு தோணுச்சு. அந்த புரிதல் மிகச் சரியானது. நாம தினமும் கடந்து போற சாதாரண விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் பிரபஞ்ச இயக்கமே இருக்கு அப்படிங்கறத நினைவூட்டுற குறிப்புகள் தான் இது. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களை போல ஒவ்வொருத்தரும் தங்கள் தினமும் மிதிக்கிற மண்ணையும் குடிக்கிற தண்ணியும் ஒரு புது கோணத்துல பாக்குறதுக்கு இது ஒரு திறவுகோலா இருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா. இது சும்மா வாசிச்சுட்டு போயிடக்கூடாது. ஒவ்வொரு சொல்லுக்குள்ளேயும் புதைஞ்சிருக்கிற அர்த்தத்தை நாம உள்வாங்கணும். மேலோட்டமா பார்த்தா இது வெறும் வர்ணனை மாதிரி தான் தோணும். ஆனா ஆழமா சிந்திச்சு பார்த்தா மனிதனுக்கும் இயற்கைக்குமான அந்த தொடர்ப, எல்லாவற்றையும் இயக்குற அந்த ஒற்றை பேரொளியோட தன்மையை நாம புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? 100க்கு 100 உண்மை. சரி, இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம். இந்த அகவலோட முதல் வரிகள்ல இருந்தே நாம ஆரம்பிக்கலாம். மண்ணிடை பக்குவம் அருட்பெருஞ்சோதி வகுத்ததிர் பயன்பல. அருட்பெருஞ்சோதி அப்படின்னு தொடங்குது. இத கேட்கும்போதே ஒரு ஆழம் புரியுது. ஆமா, சாதாரணமாக மண்ணை பார்க்கும்போது அது உயிரற்ற ஒரு ஜடப்பொருள் அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனா இங்க பயன்படுத்தி இருக்கிற அந்த பக்குவம் அப்படிங்கிற சொல் என்ன ரொம்ப நேரம் சிந்திக்க வச்சது. அது ஏன் உங்களை அவ்வளவு சிந்திக்க வச்சதுன்னு சொல்ல முடியுமா? அதாவது பல மில்லியன் வருஷங்களா பாறைகள் மழையிலையும் காத்துலயும் வெயில்லையும் தொடர்ந்து சிதைவடைஞ்சு நுண்துகள்களா மாறி பல நுண்ணுயிரிகளோட கலந்துதான் ஒரு விவசாயத்துக்கு ஏத்த மண்ணாக மாறுது. கரெக்ட். ஒரு பெரிய ஜியாலஜிக்கல் ப்ராசஸ் அது. ஆமா, ஒரு கடினமான பாறை எப்படி தன்னைத்தானே தளர்த்திக்கிட்டு உயிர்களை வாழ வைக்கிற ஒரு தளமா மாறுது அப்படிங்கிற இந்த மாபெரும் பரிணாம வளர்ச்சிய, அந்த காலத்தோட பொறுமையத்தான் இந்த பக்குவம் அப்படிங்கிற வார்த்தை குறிக்குதோ. நீங்க சுட்டிக்காட்டின அந்த பாறையோட சிதைவு அப்படிங்கிற ஒப்பீடு ரொம்ப ஆழமானது. இங்க பக்குவம் அப்படிங்கிறது வெறும் உருமாற்றம் கிடையாது, அது ஒரு தயார் நிலை. தயார் நிலைன்னா ஒரு விவசாயி நிலத்தை உழுது தயார் செய்வாரே அந்த மாதிரியா? எக்ஸாக்ட்லி. அதே போல இந்த பிரபஞ்சம் உயிர்களை தாங்கிறதுக்காக பல கோடி வருஷங்களா தன்னைத்தானே தயார்படுத்திக்கிட்ட அந்த செயல்முறையை தான் மண்ணிடை பக்குவம் அப்படின்னு ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்காங்க. நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. எந்த ஒரு செடியும் வெறும் பாறையில ஈஸியா முழிச்சிட முடியாது இல்லையா? ஆமா, அது முளைக்க ஒரு நெகிழ்வு தன்மை வேணும். அந்த நெகிழ்வு தன்மைய மண் அடையிற அந்த முதிர்ச்சியை தான் இது குறிக்குது. அந்த முதிர்ச்சி அடைஞ்ச மண்ணிலிருந்து தான் அப்புறம் எண்ணற்ற பயன்பாடுகள் உருவாகுது. அதத்தான் அடுத்த வரியான வகுத்ததிர் பயன்பல அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகுத்ததிர் பயன்பல அப்படிங்கிற வரி மண்ணோட கொடைய ரொம்ப அழகா சொல்லுது. செடிகள் வளர்றதுக்கான ஊட்டச்சத்தா இருக்கிறதுல இருந்து நாம குடியிருக்க பயன்படுத்துற செங்கல் வரைக்கும் மண்ணிலிருந்து நாம பெற பயன்பாடுகள் ஏராளம். உண்மைதான். நாம பயன்படுத்துற மண்பானைகள், ஏன் நம்ம உடலோட பல கூறுகள் கூட மண்ணோட தன்மையை கொண்டதுதான். இந்த எல்லா பயன்பாடுகளையும் அந்த அருட்பெருஞ்சோதி தான் வகுத்து கொடுத்திருக்கு அப்படிங்கிற எண்ணம் வரும்போது இயற்கை மேல நமக்கு தானாவே ஒரு பெரிய நன்றியுணர்வு வருது. அந்த நன்றியுணர்வு தான் இந்த ஒட்டுமொத்த தத்துவத்தோட அடிப்படை. மண்ணோட பயனை நம்ம உணரும்போது அது எப்படி இவ்வளவு நுட்பமா வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழும். கண்டிப்பா. அந்த வடிவமைப்பு தற்செயலானது கிடையாது. அது ஒரு மாபெரும் பேரறிவோட வெளிப்பாடு அப்படிங்கறதத்தான் இந்த ஒவ்வொரு வரியும் நமக்கு வலியுறுத்துது. அதாவது பக்குவமடைஞ்ச மண்ணை பலவிதமா பயன்படுத்த மனிதனுக்கு அறிவு இருக்கலாம். ஆனா அந்த மண்ணையே பக்குவப்படுத்தின பேரறிவு அந்த பேரொளியுடையது அப்படின்னு சொல்றீங்க. மிகச்சரியா சொன்னீங்க. அடுத்த வரிகள் இந்த வடிவமைப்போட நுணுக்கத்தை இன்னும் ஆழமா பேசுது. அன்னுறவமைத்த அருட்பெருஞ்சோதி மன்னியல் பலபல அருட்பெருஞ்சோதி வகுத்ததிர் பரவும் அருட்பெருஞ்சோதி.
இந்த வரிகள்ல நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. இதுல அன்னுறவமைத்த அப்படிங்கிற சொல் மிக நெருக்கமாக எந்த இடைவெளியும் இல்லாம பிணைக்கப்பட்டிருக்கிறத குறிக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அதை தொடர்ந்து வர்ற மண்ணியல் பலபல அப்படிங்கிற வரி பிரபஞ்சத்தோட பன்முகத்தன்மையை காட்டுது இல்லையா? ஆமா, உலகத்துல இருக்கிற எல்லா மண்ணும் ஒரே மாதிரி இருக்கறதில்ல. அதுதான் ஆற்றுப்படுகையில் இருக்கிற வண்டல் மண், வறண்ட நிலத்தில் இருக்கிற செம்மண், தக்கான பீடபூமியில இருக்கிற கரிசல் மண்ணுன்னு ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. எக்ஸாக்ட்லி. இந்த மண்ணோட வேறுபாடுகள் தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன வகையான காடுகள் உருவாகும், அங்க என்ன வகையான விலங்குகள் வாழும் அப்படிங்கறத தீர்மானிக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த உயிரின பன்மையத்தையும், அதாவது அந்த பயோடைவர்சிட்டிய இந்த ஒற்றை வரியான மண்ணியல் பலவலை எப்படி தாங்கி நிக்குது அப்படிங்கறது ஆச்சரியமா இருக்கு. ஆமா, மண்ணோட இயல்பு மாறும்போது அங்க வளர்ற தாவரங்கள் மாறுது, அதை சார்ந்து வாழ்ற உயிரினங்கள் மாறுது. அது மட்டும் இல்லாம அங்க வாழ்ற மனிதர்களோட கலாச்சாரமும் உணவு பழக்கமும் கூட மாறுது. இப்போ கரிசல் மண்ணுல விளையிற பருத்திக்கும் வண்டல் மண்ணுல செழிக்கிற நெல்லுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு இல்லையா? ஆமா, ரொம்பவே பெரிய வேறுபாடு இருக்கு. இந்த அளவற்ற பன்முகத்தன்மைய அந்த அருட்பெருஞ்சோதியே மிக நெருக்கமா, அதாவது ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையதா படைச்சிருக்கு அப்படிங்கறத தான் அந்த அன்னுரவணமைத்த அப்படிங்கிற சொல் விளக்குது. வாவ்! வேறுபாடுகள் இருந்தாலும் அவை எல்லாமே ஒரு மாபெரும் வலைப்பின்னலா ரொம்ப நேர்த்தியா பின்னப்பட்டிருக்கு. அதான் உண்மை. மண்ணோட பல்வேறு இயல்புகளையும் அதிலிருந்து வகுக்கப்பட்ட பிற பொருட்களையும் இப்படி துல்லியமா பதிவு செஞ்சிருக்கிறது பண்டைய தமிழ் அறிவியலோட ஆழத்தை காட்டுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, நாம இப்போ திடப்பொருளான மண்ணிலிருந்து திரவப் பொருளான நீருக்கு போவோம். இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா போகுது. சொல்லுங்க, நீரை பத்தி என்ன வரிகள் வந்திருக்கு? நீரினிற்றன்மையும் அருட்பெருஞ்சோதி நிகழூர் ஒழுக்கமும் அருட்பெருஞ்சோதி. நீரோட தன்மை, அதாவது குளிர்ச்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இயற்பியல் பண்பு தான். ஆனா நீருக்கு ஒழுக்கம் இருக்குன்னு சொல்றது என்னை ரொம்பவே சிந்திக்க வச்சது. அது ஒரு அழகான முரண்பாடு இல்லையா? நீரோட ஒழுக்கம்னு எதை சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பொதுவா ஒழுக்கம் அப்படின்னாலே ஒரு வரையறை, ஒரு எல்லை, ஒரு கட்டுப்பாடு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா எந்த வடிவமும் இல்லாத, எந்த தடையிலையும் சிக்காம பாயிற நீருக்கு எப்படி ஒழுக்கம் இருக்க முடியும்? அதான் இதுல இருக்கிற சூட்ச்மம். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீர் எப்பவுமே மேட்ல இருந்து பள்ளத்தை நோக்கி பாயும் அந்த புவியீர்ப்பு விதியோட கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதான் இந்த ஒழுக்கம் குறிக்குதோ? அந்த முரண்பாடு தான் இந்த வரியோட தத்துவார்த்தமான அழகே. நீங்க புவியீர்ப்பு விதியோட ஒப்பிட்டது ரொம்ப சிறப்பான ஒரு கோணம். நீரோட ஒழுக்கம் அப்படிங்கிறது தன்னுடைய நிலையிலிருந்து எப்பவுமே தன்னை தாழ்த்திக்கிட்டு கீழ்நோக்கி பாயிற அந்த இயல்பு தான். அதாவது ஒரு பணிவான இயல்புன்னு சொல்ல வரீங்க. ஆமா, மனிதர்களாகிய நாம சில நேரங்கள்ல அகங்காரத்தால உயர்ந்து நிற்க நினைப்போம். ஆனா நீர் எப்பவுமே பணிவையே தான் ஒழுக்கமா வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அது தான் போற பாதையில எந்த பாகுபாடும் காட்டுறதில்ல. உண்மைதான். ஒரு அரசனுக்கு தாகம் எடுத்தாலும் சரி, பாதையில போற ஒரு சாதாரண எறும்புக்கு தாகம் எடுத்தாலும் சரி, நீர் பாரபட்சம் இல்லாம தன் குளிர்ச்சியை தருது. சரியா சொன்னீங்க. தான் எதிர்கொள்ற தடையோட அது மோதுறது கிடையாது. மாறாக அந்த தடைக்கு ஏத்த மாதிரி தன்னை வளைச்சுக்கிட்டு தான் பயணத்தை தொடருது. எந்த பாத்திரத்துல ஊத்துறமோ அந்த பாத்திரத்தோட வடிவத்தையே அதை ஏத்துக்குது. எக்ஸாக்ட்லி. இந்த தடையற்ற சமத்துவமான நெகிழ்வுத்தன்மை கொண்ட பாய்ஞ்சு செல்ற இயல்பையே நிகழுரை ஒழுக்கம் அப்படின்னு ரொம்ப நுட்பமா சுட்டி காட்டுறாங்க. நீர் தன்னை தாழ்த்திக்கிறதையும் எந்த பாகுபாடும் காட்டாம இருக்கிறதையும் ஒரு மாபெரும் ஒழுக்கமா பாக்குறது உண்மையிலேயே நம்ம சிந்தனையை விரிவடைய செய்யுது. தடைய கண்டா சண்டை போடாம வளைஞ்சு போறதும் ஒரு வகையான ஒழுங்குமுறை தான் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிற மிகச்சிறந்த பாடம். இத தொடர்ந்து வர்ற வரிகள் இந்த ஒழுக்கமுடைய நீர் இப்படி ஒரு வாழ்வாதாரமா மாறுது அப்படிங்கறத விவரிக்குது. நீரினீர் பசுமையை அருட்பெருஞ்சோதி நிறுத்தியதீர் பல அருட்பெருஞ்சோதி ஆருர வகுத்த அருட்பெருஞ்சோதி. அந்த பசுமை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஆமா, ஒரு வறண்ட நிலத்துல ஒரு சில சொட்டு மழை நீர் விழும்போது அங்க ஒரு சின்ன பச்சை துளிர் உருவாகிறத நாம பார்த்திருப்போம். சூரிய ஒளியையும் மண்ணோட சத்துக்களையும் தன்னுள் கிரகிச்சுக்கிட்டு நீர் எப்படி பசுமையை உருவாக்குது அப்படிங்கறது இந்த வரிகள் நினைவூட்டுது. இந்த பசுமைதான ஒட்டுமொத்த உணவுச் சங்கிலிக்கும் முதல் புள்ளி. சந்தேகமே இல்ல. நீரினீர் பசுமையை அப்படிங்கிற வரி நீர் எப்படி உயிர்ப்போட ஆவாரமா மாறுது அப்படிங்கறத காட்டுது. இந்த பூமியில இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அடிப்படை ஆதாரம் தாவரங்கள் உருவாக்குற அந்த பசுமைதான். நீர் இல்லாம அந்த பசுமை சாத்தியமே இல்ல. ஒரு விதைய மரமா மாத்துறது நீரோட பௌத்தீகச் செயல்தான்.
அந்த பசுமைய உருவாக்கி அது மூலமா எண்ணற்ற உயிரினங்களை, காடுகளை, விலங்குகளை, மனித குலத்தை தொடர்ந்து இந்த உலகத்துல நிலைநிறுத்துறது நீர்தான். அதத்தான் நிறுத்தியதற்பல அப்படிங்கிற வரி உணர்த்துதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஆழமான புரிதல் இது. நீர் தன்னுடைய தன்மையாலையும் ஒழுக்கத்தாலையும் இந்த பிரபஞ்சத்தோட மாபெரும் உயிர் சுழற்சிய எவ்வித பிழையும் இல்லாம தொடர்ந்து இயங்கச் செய்யுது. ஆமா, இந்த ஒட்டுமொத்த அறிவியல் கட்டமைப்பையும் எந்த குறையும் இல்லாம ஒருவருக்கொருவர் சார்புடையதா முழுமையா வகுத்தது. அதாவது ஆறுற வகுத்த அந்த பேரொளியே அப்படிங்கறத இந்த வரிகள் ரொம்ப தெளிவா பதிவு செய்யுது. மண்ணோட பக்குவமா இருந்தாலும் சரி, நீரோட ஒழுக்கமா இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒண்ணுக்கொன்னு தொடர்புடைய ஒரு மாபெரும் வலைப்பின்னலா இயங்குது அப்படிங்கறத இந்த உரையாடல் மூலமா மிக தெளிவா உணர முடியுது. ஆமாங்க, இந்த மூல குறிப்புகளை படிக்கும்போது ஒட்டுமொத்தமா என்னை கவர்ந்த இன்னொரு விஷயம் இதோட வடிவமைப்பு. வடிவமைப்புனா எதை சொல்றீங்க? இப்போ நாம இதுவரைக்கும் விவாதித்த ஒவ்வொரு வரியோட இறுதியிலையும் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற சொல் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஆமா, மண்ணிடை பக்குவம் அருட்பெருஞ்சோதி, நீரினிற் தன்மையும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வருது. அதேதான், மண்ணோட பக்குவம் அருட்பெருஞ்சோதி, நீரோட தன்மை அருட்பெருஞ்சோதி, நீரோட பசுமை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு. இந்த தொடர்ச்சியான உச்சரிப்பத்தான் மூலக்குறிப்புல நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரியா கவனிச்சிருக்கீங்க. எனக்கு என்னன்னா, ஒரே வார்த்தையை இப்படி திரும்ப திரும்ப உச்சரிக்கிறது ஏதோ ஒரு தியானத்தை போல தோணுது. நமது மனதோட அலைப்பாயிர தன்மையை கட்டுப்படுத்தி எல்லாவற்றையும் ஒரே புள்ளியில குவிக்கிறதுக்கான ஒரு உளவியல் கருவியா இந்த தொடர் உச்சரிப்பு செயல்படுதா? நீங்க சரியா அந்த புள்ளிய பிடிச்சிட்டீங்க. நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது ஒரு பெயரையோ அல்லது மந்திரத்தையோ தொடர்ந்து உச்சரிக்கிறது. இத வெறுமனே மத ரீதியான அல்லது சடங்கு ரீதியான ஒரு செயலா மட்டும் நாம சுருக்கிட முடியாது. அப்போ இதுக்கு பின்னாடி வேறொரு அறிவியல் இருக்கா? கண்டிப்பா. இது மிக ஆழமான ஒரு அறிவாற்றல் மற்றும் உளவியல் பயிற்சி. மனித மனம் எப்பவுமே பொருட்களை தனித்தனியா பிரிச்சு பார்க்கிற தன்மை கொண்டது. அதாவது கடினமான மண்ணை ஒரு பொருளாகவும், குளிர்ந்த நீரை வேற பொருளாகவும், சுடுற நெருப்ப இன்னொரு பொருளாகவும் அது பிரிச்சு புரிஞ்சுக்குது. ஆமா, ஆனா இயற்கையோட இந்த முரண்பாடான பௌதிக கூறுகள் எல்லாமே தோற்றத்துல வேறுபட்டிருந்தாலும் அதோட அடிப்படை மூலம் ஒண்ணுதான் அப்படிங்கறத நம்ம மனம் ஏத்துக்க தயங்கும். ஓஹோ, அந்த தயக்கத்தை உடைக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வரியோட முடிவுலையும் அந்த பேரொளியோட பேர் திரும்ப திரும்ப ஒலிக்குதா? எக்ஸாக்ட்லி. அது ஒரு அற்புதமான திறப்பு. வெவ்வேறு தன்மைகளைக் கொண்ட பொருட்களை பட்டியலிட்டுட்டு இது எல்லாமே ஒரே மூலத்திலிருந்து தான் வருது அப்படின்னு நம்ம மூளைக்கு தொடர்ந்து நினைவூட்டுறது நாம உலகத்தை பார்க்கிற விதத்தையே மாற்றிடுது. இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? கடல்ல கொந்தளிக்கிற அலைகளை பார்த்து பயப்படுற ஒருத்தனுக்கு அந்த அலைகளுக்கு அடியில இருக்கிற ஆழமான அமைதியான கடலோட தன்மையை நினைவூட்டுற நங்கூரம் போல இந்த தொடர் உச்சரிப்பு செயல்படுது அப்படின்னு சொல்லலாமா? மிகச்சரியான ஒப்பீடு அது. தோற்றத்துல இருக்கிற வேறுபாடுகளை தாண்டி உள்ளுக்குள்ள இருக்கிற ஒன்றான தன்மைய, அதாவது அந்த ஏகத்துவத்தை உணர்ற நிலைக்கு இது நம்ம கொண்டு செல்லுது. ஆமா, ஒவ்வொரு வரியோட முடிவுலையும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு ஒலிக்கும்போது கேட்கறவங்களோட மனம் அந்த முழுமையான இணைப்பை உணருது. வேறுபாடுகள்ல ஒற்றுமையை காண்பது மட்டுமில்லாம எல்லா பொருட்களுக்குள்ளேயும் இயங்குற அந்த தெய்வீக அறிவை மனம் சுலபமா ஏத்துக்க இந்த நாம சங்கீர்த்தனத்தோட தொடர் உச்சரிப்பு ரொம்பவே உதவுது. அதுதான் இதோட மிகப்பெரிய சக்தி. நீங்க சொல்றத பார்த்தா நாம ஒரு மரத்தையோ ஒரு நதியையோ அல்லது ஒரு கைப்பிடி மண்ணையோ பார்க்கும்போது அது வெறும் பருப்பொருள் கிடையாது, அந்த பேரொளியோட வெளிப்பாடு அப்படிங்கிற புரிதல் நமக்கு வரும். கண்டிப்பா. அப்படி வரும்போது இயற்கையின் மேலான நமது மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு கூடிடும் இல்லையா? உண்மைதான். இந்த அலசல் உண்மையிலேயே பிரபஞ்சத்தோட மிகச்சிறிய துகள்கள்ல இருந்து மாபெரும் தத்துவம் வரைக்கும் நம்ம ஒரு நீண்ட பயணத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. நாம இப்போ இந்த தேடலை நிறைவு செய்யற கட்டத்துக்கு வந்துட்டோம். ரொம்பவே ஒரு திருப்தியான உரையாடலா அது அமைஞ்சது. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட 200 முதல் 203 வரையிலான மூலக்குறிப்புகளின் வழியா மண்ணோட பரிணாம வளர்ச்சி, அதோட பக்குவம், அது எப்படி கொடையா பல பயன்பாடுகளை தன்னுள் தாங்கி நிக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதைத் தொடர்ந்து எந்த எல்லையும் இல்லாம பாய்ந்து செல்ற நீரோட தன்மை, அதோட நிகழொழுக்கம், அது எப்படி பசுமையை உருவாக்கி உயிர்களை நிலைநிறுத்துது அப்படிங்கறதையும் ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாவற்றிற்கும் மேலா இந்த முரண்பாடான மூலகங்கள் எல்லாமே ஒரே பேரொளியோட வெவ்வேறு வடிவங்களே அப்படிங்கிறத நம்ம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற தொடர் உச்சரிப்பு நமது மனதிற்குள் எப்படி ஒரு நங்கூரமா நிலைநிறுத்துது அப்படிங்கிறதையும் விரிவா ஆராய்ஞ்சோம். ஆமா, இந்த பிரபஞ்சத்துல எதுவும் தனித்து இயங்குறதில்ல. கடினமான பாறையானாலும் சரி, மென்மையான நீரானாலும் சரி, எல்லாமே ஒன்னோடொன்னு மிக நுட்பமா தொடர்புடையவை.
அந்த தொடர்போட மையப்புள்ளியா அந்த பேரொளி இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு மிக தெளிவா உள்வாங்கியிருக்கோம். இறுதியா, எங்களுமனன் இந்த ஆழமான பயணத்துல தொடர்ந்து பயணிச்ச உங்ககிட்ட, இத கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன சிந்தனை? இன்னைக்கு நாம பார்த்த வரிகள்ல பாறையைப் போல கடினமான தன்மை கொண்ட ஒண்ணு காலப்போக்குல பக்குவப்பட்டு உயிர்களை வாழ வைக்கிற மென்மையான மண்ணாக மாறுறத பத்தி பேசணும். அதே போல எந்த வடிவமும் இல்லாத நீர் தடையை கண்டா வளைந்து கொடுக்கிற ஒழுக்கத்தை கொண்டிருக்கிறதையும் பார்த்தோம். ம் அப்படியானால் மனிதர்களாகிய நாமும் நம்முடைய மனசுல இருக்கிற இறுக்கமான எண்ணங்களை பாறையைப் போல பிடிச்சுக்காம அந்த மண்ணைப் போல பக்குவப்படுத்தி புதிய சிந்தனைகளை வளர செய்ய முடியுமா? ரொம்ப அழகான ஒரு கேள்வி இது. வாழ்க்கையில தடைகள் வரும்போது அந்த நீரைப் போல வளைந்து கொடுத்து எல்லாருக்கும் சமமா நம்முடைய அன்பை பகிர்ந்து அதே சமயம் நம்முடைய சுயமான தன்மையை இழக்காம தொடர்ந்து பயணிக்க முடியுமா? இத ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. நீங்க தொடுற மண்ணும் நீரும் இனி உங்களுக்கு வெறும் பௌதிக பொருட்களா மட்டும் தெரியாது, உங்க மனச பக்குவப்படுத்துற வழிகாட்டிகளாகவும் மாறும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா. இயற்கையோட ஒவ்வொரு அசைவும் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த ஒரு ஆழமான சிந்தனையோடு உங்களுக்கான பிரத்யேகமான இந்த விரிவான தேடல் இன்று இனிதே நிறைவடையுது. தொடர்ந்து தேடுவோம், அறிவோம். நன்றி, வணக்கம்.